கதை சுஜாதா அவர்கள் தனக்கு திருமணமாகிவிட்டதை மறைத்து தன் மகளை ஏமாற்றி திருமணம் செய்த மருமகனை கொல்ல ஒரு பெண்ணின் மனம் நொந்த தகப்பன் மேற்கொள்ளும் கொலை முயற்சி பலித்ததா, மாட்டி கொண்டாரா? வாங்க நாமும் கதைக்குள்ளே போய் பார்க்கலாம். அனுபமாவின் தீர்மானம். அனுபமாவுக்கு நன்றாக விசாரித்து கல்யாணம்தான் செய்து வைத்தார் சோமசுந்தரம். அனுபமா நல்ல படிப்பு, அழகு. பெங்களூர் தொலைக்காட்சியில் இளைஞர் நிகழ்ச்சியில் அவள் பரதநாட்டியம் ஆடியதை பார்த்துவிட்டு கன்னட படத்தில் நடிக்கவிருக்கிறாயா என்று ஒருத்தர் விசாரிக்க வந்தார். சோமசுந்தரத்துக்கு விருப்பமில்லை. அனுபமாவை நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து கொள்ளவே இஷ்டப்பட்டார். தெரிந்தவர்களிடம் சொல்லி வைத்தார். பேப்பரில் தெளிவாக விளம்பரம் கொடுத்தார். வந்த வரன்களையெல்லாம் அலசி 3 பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்தார். தீர விசாரித்ததில் முதலில் அருண்குமாரின் அண்ணன் ஒருவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை என்றும், இரண்டாவதாக ராஜரத்னத்தின் அம்மா அகாலமாக மரணம் அடைந்திருந்தாள் என்றும் தெரிந்தது. இந்த நாகேந்திரன் ஒருத்தன் தான் மிச்சம் இருக்க அவனை பற்றி மேல் விசாரித்ததில் தங்கமான பையன், கோவைக்கு பக்கத்தில் பெரிய வீடு, ரைஸ் மில்லு, கெமிக்கல் ஃபேக்டரி என்று பல ரகத்தில் எக்கச்சக்கமாக சொத்து இருக்கிறது. பெங்களூரில் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் பார்ட்னர். இதையெல்லாம் விட சாதுவான பையன், ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது என்று சற்று ஏறக்குறைய பகவான் ஸ்ரீராமனை பற்றி விசாரித்தால் என்ன ரிப்போர்ட் கிடைக்குமோ அப்படி ரிப்போர்ட் கிடைத்தது அவருக்கு. ஒரு நாள் நாகேந்திரன் அவர்கள் வீட்டுக்கு அனுபமாவை பெண் பார்க்க வந்தான். பிரமித்து போய்விட்டான். பெண்ணை பிடித்து விட்டது என்றும் அவள் சம்மதித்தால் தனக்கு சம்மதமே என்றும் சொல்லிவிட்டு போனான். நாகேந்திரனும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தான். ஜோடி பொருத்தம் பிரமாதமாக அமையும் என்று சோமசுந்தரம் எதிர்பார்த்தார். அதன் பிறகு சோமசுந்தரன் கோவைக்கு சென்று அங்கிருந்து பஸ் பிடித்து நாகேந்திரனின் ஊருக்கு போனார். பழைய காலத்து பண்ணை போல இருந்த பெரிய வீட்டையும் கூப்பிட்ட குரலுக்கு சேவகர்களையும் பார்த்து பிரமித்து போனார். அக்கம் பக்கம் விசாரித்ததில் நாகேந்திரன் குடும்பம் ரொம்ப உயர்வானது என்றும், பரம்பரை பணக்காரர்கள், பையனுக்கு எதுவும் கெட்ட பழக்கம் கிடையாது என்றும் தெரிந்தது. பையன் படித்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியரில் இருந்து எல்லாரையும் விசாரித்து பார்த்து விட்டார். அவன் சொத்தில் வில்லங்கம் ஏதாவது இருக்கிறதா என்று தாலுகா ஆஃபீஸில் போய் விசாரித்தார். ஒரே பையனா, தாயாதி பங்காளிகள் யாராவது உண்டா, குடும்ப டாக்டர் யார், அவன் ஆரோக்கியம் எப்படி, எல்லாவற்றையும் விசாரித்து விட்டு தான் மறுபடி பெங்களூர் வந்தார். என்னம்மா சொல்கிற அனு, பையன் ரொம்ப நல்ல பையன். உனக்கு இஷ்டம் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. கிராமத்தில் போர் அடிக்குமேப்பா. என்ன போர் அடிக்கும்? இல்லை, ஒரு கினிமா பார்க்கணுன்னா ஆட வீட்டிலே பெரிய திரையோட வீடியோ இருக்குமா, உன்னை கூட்டிகிட்டு வர கார் இருக்குது, அங்கேயே பார்க்கலாம். இல்லை கோவை வரலாம். பாதி நாள் கோயம்புத்தூரில் தான் மாப்பிள்ளை இருப்பாரா, அங்கே ஒரு வீடு இருக்கான். இருந்தாலும் இப்போ கூட சொல்லு, பிடிக்கலன்னா வேண்டாம். எப்படிப்பா சொல்கிறது? ஒரு 15 நிமிஷம் பார்த்தேன், அவ்வளோதான். சரி, மறுபடியும் அவனை கூப்பிட்றேன், கொஞ்சம் நேரம் அவனோட பேசிப்பார். உன் சுகந்தாமா எனக்கு முக்கியம். இந்த சந்தோஷமாக நீ இருக்கணும் இல்லையா? சரிப்பா, அந்த ஆளை மறுபடியும் வர சொல்லுங்கள். அடுத்த முறை நாகேந்திரன் வந்தபோது இருவரும் பால்கனியில் கொஞ்ச நேரம் பேசி கொண்டார்கள். உங்களுக்கு என்னவெல்லாம் பிடிக்கும்? பிடிக்கலன்னு எதுவும் கிடையாது. உனக்கு எது பிடிக்குமோ அதை நான் பழகிக்கிறேன். நிறையா பணமாமே? ஆமாம், ஹனிமூனுக்கு சிங்கப்பூர் அல்லது லண்டன். எதுக்கு போகலாம் சொல்லு. முதல்ல கல்யாணம் பற்றி தீர்மானிக்கலாம். என்னை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு இஷ்டமா? பரிபூரண இஷ்டம். உன்னை பார்த்ததையே நான் என் பாக்கியமாக நினைக்கிறேன். என்ன உனக்கு பிடிச்சி போய் சரின்னு சொன்னால் அளவுக்கு மீறிய அதிர்ஷ்டக்காரன் நான். உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுலையே கண்ணும் கருத்துமாக இருப்பேன். உங்கள்கிட்ட போய் சொல்ல மாட்டேன், கோபிச்சிக்க மாட்டேன், இப்போ ஒன்று மரியாதை இல்லாமல் பேச மாட்டேன். உன்னை ஒரு சக மானுடத்தன்மையோடு நடத்துவேன், உறுதியாக வாக்களிக்கிறேன். அப்போ சரின்னு சொன்னால் போதுமா? போதும், சரி. கல்யாணம் தை மாதம் முதல் முகூர்த்தத்தில் நடந்தது. 3 பஸ் அடைத்து நாகேந்திரனின் உறவுக்காரர்கள் வந்திருந்தார்கள். மண்டபம் கொள்ளாமல் ஜனம் பெருகியிருக்க அந்த சந்தடியிலேயே இருவருக்கும் அலங்கரிக்கப்பட்ட சித்திரங்கள் நிறைந்த அறையில் முதல் இரவு நிகழ்ந்தது. கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருந்தார்கள். ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொண்டு மெத்தென்று கை வைத்து கோர்த்து கொண்டு உறங்குவதன் முன் நிகழ்ந்ததை சொல்வது ஒரு அநாகரிகம். மறுநாள் ஏர் ஃப்ரான்ஸுக்கு போய்
பாரிஸுக்கு போவதற்கு விசா எல்லாம் எடுத்து வந்தார்கள். டிராவல் ஏஜெண்ட்டை பார்த்தார்கள். அடுத்த வாரம் கிளம்புவதற்குள் ஒரு முறை கோயம்புத்தூர் போய் கல்யாணத்துக்கு வர முடியாத மற்ற உறவுக்காரர்களையும் பார்த்து வந்துவிடலாம் என்று அழைத்து செல்லும்போது அனுபமாவின் அப்பா வழக்கம் போல கண் கலங்கினார். மாப்பிள்ள, இந்த பொண்ணு எனக்கு உசுறு, தாயில்லா பொண்ணு என்றெல்லாம் சம்பிரதாயமாக விடை கொடுக்கையில் மேல் வேட்டியால் கண்ணீரை துடைத்து கொண்டார். அனுபமாவை கோவையில் ஒரு நல்ல ஹோட்டலில் தங்க வைத்துவிட்டு காரியம் இருக்கிறது என்று நாகேந்திரன் போனான். துணைக்கு ஒரு வேலைக்கார பெண் அறை வாசலில் காத்திருந்தால். அவளுக்கு 20 வயது இருக்கும். அனுபமாவையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தது வினோதமாக இருந்தது. சாயங்காலம் நாகேந்திரன் வந்தபோது சொன்னாள், நீங்கள் பாட்டுக்கு தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க. இந்த பொண்ணு ஒரு வார்த்தை கூட பேசாமல் என்னையே எக்ஸிபிஷன் மாதிரியே பார்த்துட்டே இருந்தா. நாகேந்திரன் இதற்கு பதில் சொல்லாததும் வினோதமாக இருந்தது. பக்கத்தில் 2 அறை எடுத்திருந்தான். பிஸ்னஸ் விஷயமாக பேச நிறைய பேர் வருகிறதால் தொந்தரவு இருக்கக்கூடாது என்று காரணம் சொல்லியிருந்தான். இரவு இவள் தன் அறையில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த போது வெளியே சென்றவன் திரும்பி வரவே இல்லை. டிவியில் அமிர்தாஞ்சன் விளம்பரம் அமிர்தசரஸ் பொற்கோவில் பற்றி காட்டி கொண்டிருந்ததால் பால்கனிக்கு வந்தாள். பக்கத்து அறையில் அழுகை சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. மெல்ல எட்டி பார்த்தாள். ஒரு பெண் படுக்கையில் வீட்டிருக்க நாகேந்திரன் அவளையே பார்த்து கொண்டு தனிந்த குரலில் சமாதானம் சொல்லி கொண்டிருந்தான். இப்போ என்ன ஆயிடுச்சின்னு அழற? என்ன ஆகலை? அவகிட்ட உன்னை பற்றி சொல்லிடுறேன், சரிதானா? எப்படிங்க என்னால் தாங்க முடியும்? பழகிறோம், எல்லாம் பழகிறோம். அவளுக்கு தெரியுமா? இனிமே தான் சொல்லணும். முதலில் இந்த உரையாடலின் முழு அர்த்தமும் அவளுக்கு புரியவில்லை. சுபாவத்தில் அவளுக்கு சஸ்பென்ஸ் தாங்காது. ஏதாவது புத்தகம் அதிக சஸ்பென்ஸாக இருந்தால் கூட கடைசி பக்கத்தை பார்த்து முடிவை தெரிந்து கொண்டு விடுவாள். அதனால் நேராக அந்த அறைக்குள் நுழைந்தாள். இருவரும் திடுக்கிட்டு போனார்கள். அதிகாலையில் சோமசுந்தரம் வாக்கு கிளம்பும்போது ஆட்டோ ரிக்ஷாவில் வந்து இறங்கின அனுபமாவை முதலில் அவரால் அடையாளம் கண்டு கொள்ளவே முடியவில்லை. யார், அனுவா? அப்பா, ஆமாப்பா. எங்கே மாப்பிள்ள? அவர் வரல, நான் மட்டும்தான் தனியாக வந்துட்டேன். ஏன் என்றார் பதைத்து போய். இங்கேயே பேச வேண்டாமே, உள்ளே போகலாமே. ஆட்டோக்கு காசு கொடுங்கப்பா, என்கிட்ட காசு கூட இல்லை. பணம் கொடுத்துவிட்டு கூடத்துக்கு போனதும் மனு அத்தனை நேரமாக அடக்கி வைத்திருந்த சோகம் மீறிட 5 நிமிஷம் தொடர்ந்து அழுதாள். என்னம்மா என்னம்மா, என்ன ஆச்சுமா? அப்பா, உங்கள் மாப்பிள்ளை, நீங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் முன்னமே ஆயிருக்குப்பா. என்ன? யார் சொன்னா? அவரே சொன்னார். அந்த பொண்ணையும் நான் பார்த்தேன். அனுபமா மறுபடி அழுதாள். அவளிடமிருந்து கோர்வையாக முழு விவரமும் பெறுவதற்கு 1 மணி நேரம் ஆயிற்று. நாகேந்திரன் தனக்கு மற்றொரு மனைவி இருப்பதை கூசாமல் அவளிடம் சொன்னானாம். அந்த பெண் ஓட்டல் அறைக்கு வந்து அழுததாகவும் அவளை தன் மனைவி என்று அறிமுகப்படுத்தி வைத்ததாகவும் சொன்னாள். அடப்பாவி, இதை நம்மக்கிட்ட யாருமே சொல்லவே இல்லையே. இதே கேள்வியை கேட்டேன்ப்பா. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? யாரும் இதுவரை கேட்கலையே, அதனால சொல்லலையா? சிரிச்சிட்டே சொல்கிறான்ப்பா. அதுக்கு நீ என்னம்மா சொன்ன? என்னையா இப்படி போட்டு ஏமாத்திட்டேன்னு சத்தம் போட்டேன். தானே பெரிய பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்க, ஏதாவது அதுக்காக நஷ்டஈடு மாதிரி ஒரு களங்கம் இருந்தால் தான் செய்யும். இதெல்லாம் கண்டுக்காமல் இருந்தால் என்ன சந்தோஷமாக வச்சுப்பாரான். எனக்கு உடம்பு அப்படியே அருவருப்பு கூச்சம் இன்னும் போகலைப்பா. அந்த ஆள் என்னை தொட்டு தாலி கட்டி தனியாக அவன் கூட, ஐயோ என்ன ஒரு அநியாயம்ப்பா. நான் கல்யாணத்தை பற்றி கண்ட கணாக்கள் எல்லாம் என்ன, அப்படியே ஒரு நிமிஷத்தில் திராவகத்தை வாரி மூஞ்சில் கொட்டினாப்பில் இப்படி ஒரு அதிர்ச்சியாப்பா. ஐயோ என் கண்ணே, என்னம்மா செஞ்ச? எப்படிம்மா சமாளித்த? சமாளிக்கிறது என்ன, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். எங்கேயோ விசாரித்தேன். ஏதோ ரயில்னாங்க, ஏதோ ஜங்ஷன்னாங்க. கையில் காசு இல்லைப்பா. ரூமில் பர்ஸ் இருந்துச்சு. ஏதோ ஒரு நோட்டை உருவிக்கிட்டேன். குட் பை கூட சொல்லலைப்பா. ஒரே ஓட்ட ஓடி வந்துட்டேன். அப்போ அந்த ஆள் உன்னை தடுக்கிறாப்புல எதுவும் சொல்லலையா? கொஞ்சம் நிதானமாக இதை பற்றி பேசலாம், சகவாசமாக பேசலாம், இல்லை உங்கள் அப்பாவையும் கூட்டி வச்சு பேசலாம். இப்படி தான் பேசுகிறானே தவிர தான் செஞ்சது தப்பு, ஏமாத்து வேலைன்னு சொல்லவே இல்லை. அந்த பொண்ணுனா, ஏமா உங்கள் வீட்டில் தான் பார்த்து விசாரித்து கல்யாணம் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நம்மையோ குத்தம் சொல்கிறாப்பா. இப்படி இருக்கு பாரு. அந்த ஆளை நினச்சாலே எனக்கு அமிலம் பஞ்சாப்பில் அவன் தொட்ட இடமெல்லாம் கம்பளி பூச்சி ஊறுதுப்பா.
என்னப்பா காரியம் பண்ணிட்டீங்க, விசாரிக்க மாட்டீங்களா? ஒரு நிமிஷத்தில் என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்களே அப்பா. சோமசுந்தரம் பிரமித்து போய், இந்த தப்பு நான் எப்படி செஞ்சிருக்க கூடும்? எல்லாத்தையும் துப்புரவா விசாரிச்சேனேம்மா. எல்லாத்தையும் விசாரிச்சிங்க, முக்கியமான விஷயத்தில் கோட்டை விட்டுட்டீங்களேப்பா. அப்போ அவன் சொன்னதெல்லாம், அந்த சொத்தெல்லாம் பொய்யா? யாருக்கு தெரியும்? அப்படி நிஜமாக தான் இருந்தாலும் அவன் சொத்தை பற்றி நமக்கு என்னப்பா கவலை? உருவி விட்டாப்புல புறப்பட்டு வந்தாச்சு. ஐயோ, என்ன மாய்மாலமாக பேசுனா தெரியுமாப்பா? ஃபாரின் போக போகிறானா, அப்புறம் ஜப்பான் போக போகிறானா. சோமசுந்தரம் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு, சாரி அனுமா, இப்படி இந்த மாதிரி ஆச்சு. எப்படி ஆச்சு? ஐயோ தெரியலையே. நீங்கள் சரியாக விசாரிக்கலையாப்பா. அம்மா நான் போனேம்மா, எல்லாருமா போய் சொல்லுவாங்க. என்ன கேட்டீங்க? சொத்து நிலபுலம் பற்றி தானே கேட்டீங்க. கல்யாணம் ஆனவனான்னு கேட்டிங்களா? அதான் அந்த ஆள் சொல்கிறாரு. யாரும் ஏமாத்தலையே. கேட்டிருந்தா எல்லாரும் சொல்லியிருப்பாங்களே. உங்களுக்கு தெரியும் தான் நான் நினச்சேன். 2 கல்யாணம் செஞ்சுக்கிறது அவங்க ஃபேமிலியில் சர்வ சாதாரணமாக. ஐயோ, கேட்கவே அருவருப்பாக இருக்குது. உண்மையை மறைக்கிறதும் ஒரு வகையில் பொய் தானேம்மா. என்ன இளவோ போங்க, நான் முதல்ல குளிக்கிறேன். இந்த கோயம்புத்தூர் தீட்டையெல்லாம் சோப்பு போட்டு கழுவணும் என்று பித்து பிடித்தவள் போல் அழுதாள். சோமசுந்தரத்தால் மகளுக்கு எப்படி இந்த வார்த்தைகளை கொண்டு ஆறுதல் சொல்லுவது என்று தெரியவில்லை. தப்பாக ஆறுதல் சொன்னார். அனு, இந்த கல்யாணத்தை ஒரு கெட்ட சொப்பனம் போல மறந்து போயிடு. அடுத்த முகூர்த்தத்தில் உனக்கு வேற நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னா. அனுபமா அவரை கையெடுத்து கும்பிட்டாள். வேண்டாம்ப்பா, ஒரு கல்யாண அனுபவம் போதும் எனக்கு. இப்போ எனக்கு ஆம்பளைங்கனாலே ஒரு வெறுப்பு வந்திருக்கு, உங்களையும் சேர்த்து தான் என்று மாடி அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். சோமசுந்தரம் சற்று நேரம் பிரமிப்பில் வெறித்து போய் பார்த்து கொண்டிருந்தார். கோபம் உடலெங்கும் வியாபித்தது. அவர் தீர்மானித்து விட்டார். நாகேந்திரன் தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். எனக்கு அவனை பற்றி நல்ல செய்தி சொன்ன அந்த ஆசிரியர் மற்ற அக்கம்பக்கத்து ஜனங்கள் அனைவரையும் போய் கேட்க வேண்டும். ஐயா, இப்படி உண்மையை மறைச்சி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிட்டீங்களே, உங்களையெல்லாம் ஒரு சேர தூக்கில் போட்டால் என்ன அப்படின்னு. அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கே விஷயம் தெரியாது அப்படின்னு. விஷயம் தெரியாமலாம் இருக்கும். கோவைக்கு பஸ் டிக்கெட் வாங்க புறப்பட்ட போது சோமசுந்தரத்தின் வீட்டு வாசலில் மாருதி வந்து நின்றது. அதிலிருந்து ஜரிகை பட்டு வேட்டியும் பூ பொட்டலமும் பட்சணங்களுமாக நாகேந்திரன் வந்து இறங்கினான். நாகேந்திரன் அவர் அருகில் வந்து காலை தொட்டு வணங்கினான். சோமசுந்தரம் அதிர்ச்சியில் விலக்கி கொண்டார். உங்கள் பொண்ணு இங்கே வந்துட்டாளா? சொல்லாமல் கொள்ளாமல் புறப்பட்டு போயிட்டா. எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. உடனே காரை போட்டுட்டு வந்தேன். எங்கே அவ? ஏன் நில்லு, உனக்கு அவன் மேலே எந்த உரிமையும் கிடையாது. என்ன கல்யாணம் பண்ணிட்ட போது எப்படி உரிமை இல்லாமல் போயிடும்? உனக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிருப்பதாக தெரிஞ்சிருந்தா உன் பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டேன்டா. அது உங்களுக்கு விவரம் தெரியும்னு நினச்சிருந்தேன். சாரி மாமா, அதை சொல்லாமல் விட்டது. டே, எப்படி கூசாமல் சர்வசாதாரணமாக இந்த விஷயத்தை பற்றி பேசுகிற? மாமா, இதில் என்ன மாமா தப்பு? நம்ம சரித்திர புராணங்களில் இல்லாத 2 சம்சாரமா? என்ன சொல்கிறீங்க? சந்ததிக்காக வாரிசுக்காக 2 செய்கிறது எங்கள் குடும்பத்தில் தொன்று தொட்ட வழக்கம். சோமசுந்தரம் அவனை கன்னத்தில் ஓங்கி அரைந்து விட்டார். நாகேந்திரன் ஒரு நிமிடம் அதிர்ந்து போய் கன்னத்தை தொட்டு பார்த்து கொண்டான். பெரியவங்க, நீங்கள் மரியாதை கொடுத்து பேசுகிறேன். இனிமேல் இந்த மாதிரி அடிக்காதீங்க, திருப்பி அடிக்க வேண்டி வந்துடும். போடா போடா, இந்த வீட்டை விட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இப்போ கூட எதுவும் ஆயிடலை. என் முதல் சம்சாரத்தை நான் விவாகரத்து பண்ண போகிறேன். பேப்பரெல்லாம் தாக்கல் பண்ணியாச்சு. ஒரு தோட்டம், ஒரு பங்களா 2 எழுதி கொடுத்துட்டு கையில் 2 ரூபாய் கேஷ் கொடுத்துட்றதா பேச்சு. அதனால் 1 மாதம் அவகாசத்துக்குள்ளே நான் ஃப்ரீ. இதை உங்கள் மகக்கிட்டையும் உங்ககிட்டையும் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்தீங்கன்னா எதுவும் கொள்ள போயிடலை. எல்லாத்தையும் சுமூகமாக செட்டில் பண்ணிடலாங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நான் வாரம் வாரம் பெங்களூரில் இருக்கிற நம்ம பார்ட்னர்ஷிப் கம்பெனிக்கு வருவேன். இந்தாங்க கார்டு, ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ சொன்னாலும் அப்போ வந்து உங்கள் மகளை கூட்டிகிட்டு போகிறேன். வரட்டுமா? இல்லை இதை லீகலாக கோர்ட்டில் இழுக்கிறதானாலும் சரி, அதுக்கும் நான் தயார் தான். போடா. அவன் சென்றதும் இறங்கி வந்த அனுபமா, யார்ப்பா வந்திருந்துச்சு? அதாம்மா, அவன்தான். கீழே வைத்திருந்த பழக்கூடையை பார்த்தாள். எடுத்து தூக்கி வெளியே எறிங்கப்பா. என்ன தைரியம் இருந்தால் உங்கள் முன்னாலே வந்து நிற்பான். என்ன சொன்னான்?
என்னவோ சொன்னால் டிவோர்ஸ் பண்ணுறானா. முதல்ல அந்த சம்சாரத்தை, ஐயோ அதை கேட்கவே நல்லா இல்லைம்மா. அனு, ஐ எம் வெரி சாரி. உனக்கு எந்த விதத்தில் இந்த பாவத்துக்கு நான் பரிகாரம் பண்ண போகிறேன்? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. என்னை கொஞ்சம் தொந்தரவு பண்ணாமல் நிம்மதியாக இருக்க விடுங்கப்பா. அத்தைக்கு ஃபோன் பண்ணி உன்னை வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். குன்னூரில் போய் நீ 1 மாதம் இருந்தா. வேண்டாம்ப்பா, இங்கேயே உங்கள் கூடவே இருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஷாக்கு கொடுத்துட்டு நான் உங்களை தனியாக எப்படிப்பா விட்டுட்டு போவேன்? எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லைப்பா. அனுமா, ஐ எம் சாரிம்மா. நான் கூட சாரிப்பா. அனுபமா அந்த தினங்களில் மனசில் இருந்த சங்கடத்தை வெளியே காட்டிக்கொள்ளவே இல்லை. மார்க்ஸ் முல்லர் பவனில் அவளுக்கு ஒரு ஆத்ம சிநேகிதி இருக்கிறாள். அவளுடன் போய் பேசிவிட்டு வருவாள். காலையில் மகளும் தந்தையும் வாக் போனார்கள். கல்யாணத்தை பற்றி இருவரும் பேசவே இல்லை. சோமசுந்தரம் மேலுக்கு சஞ்சலம் எதுவும் காட்டாமல் தான் இருந்தார். ஆனால் மனதின் ஆழத்தில் ஆத்திரமாக திரண்டு திரண்டு குமைந்து எரிந்து கொஞ்சம் தன்னிறக்கமும் அவமானமும் மூர்க்கமும் கலந்து வெறுப்பு என்னும் நெருப்பு பற்றி கொண்டு இறுதியில் உறுதியாக ஒரு தீர்மானம் உருவெடுத்தது. அவர் தீர்மானம் சுத்தமாகவே இருந்தது: நாகேந்திரனை கொன்று விடுவது. அந்த தீர்மானம் மனதில் தெளிவானதுமே அவர் செயல்களில் ஒரு விதமான கூர்மை ஏற்பட்டது. மூங்கில் பஜார் போய் கயிறு பார்த்தார். சிவாஜி நகர் அருகில் பழைய இரும்பு ஜாமான்கள் விற்கும் இடத்தில் ஆயுதம் தேடினார். நாகேந்திரன் போன்ற ஆரோக்கியமான ஆசாமியை சம்பிரதாயமாக ஆயுதம் வைத்து கொல்லுவது கடினம் என்று உணர்ந்து கொண்டு அவனை ஏமாற்றி ஒரு தனி இடத்துக்கு கூட்டிட்டு வரணும் என்று தீர்மானித்தார். அந்த தனி இடம் முதலில் KR சாகர் அணைக்கட்டு என யோசித்து தண்ணீர் இருக்கிறதா என்று போய் விசாரித்தார். இல்லை. துங்கபத்ராவுக்கு போகலாம், அல்லது ஜோக் நீர்வீழ்ச்சி, ஏன் பெங்களூர் அருகே இருக்கும் யூக்கலிப்டஸ் காட்டில் அவனை வெட்டி புதைத்து விட முடியாதா? அவர் திட்டங்கள் யாவும் ஒரு அமைச்சூர்த்தனமாக காணப்பட்டு ஒரு குறையாக இருக்க, ஒரு தினம் மிகவும் தற்செயலாக அவருக்கு ஒரு வழி கிடைத்தது. விமானப்படையில் ஆக்ராவில் இருந்த ஒரு விங் கமாண்டர் பைலட் ஒரு தன் துப்பாக்கியை லைசன்ஸ் புதுப்பிக்க மச்சினரிடம் கொடுத்திருந்தார். அந்த ஆசாமி சோமசுந்தரத்தின் பக்கத்து வீட்டுக்காரர். உடன் அவருடைய துப்பாக்கியை ரிப்பேர் செய்ய கன்ஸ்மித் முகமது என்பவரின் கடையில் கொடுத்து அது தயாராகி இருந்தது. அதை வாங்கி கொள்ள ஆக்ராக்காரர் வரும் முன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவசரமாக ஆஃபீஸ் வேலையில் கோவா போகும்படி ஆகிவிட்டது. அதனால் துப்பாக்கியை சோமசுந்தரத்திடம் கொடுத்து அதை ட்ரைனிங் கமாண்டில் 1 வாரத்தில் சேர்த்து விடும்படியாகவும், அடுத்த வாரம் அவருடைய உருவக்காரர் வந்து அதை வாங்கி கொள்வார் என்றும் சொல்லிவிட்டு போனார். மொத்தத்தில் சோமசுந்தரத்தின் கைவசம் கை கடக்கமாக ஒரு துப்பாக்கியும் சின்ன அடக்கமான பெட்டியில் தோட்டாக்களும் அந்த துப்பாக்கியின் மேனுவலும் எல்லா சமாச்சாரங்களும் கிட்டிவிட்ட போது இது தற்செயலில்லை, அவர் தெய்வத்தின் கட்டளை என்றே தெய்வத்தினமாக செயல் என்றே எடுத்துக்கொண்டார். இல்லையெனில் எதற்காக இப்படி சட்டென்று எதிர்பாராமல் அவரிடம் ஒரு துப்பாக்கி வந்து சேர வேண்டும்? தன் அறையில் தாளிட்டு கொண்டு அந்த துப்பாக்கியின் புத்தகத்தை ஆராய்ந்தார். ஒரு குழந்தைக்கு கூட புரியும்படியாக அதை எப்படி உபயோகிப்பது, எப்படி குண்டுகளை அதன் அறைக்குள் பொருத்துவது, சுத்தப்படுத்துவது, சுடுவது, எத்தனை தூரம் சுடும் என்று எச்சரிக்கையுடன் எல்லா விவரங்களும் விளக்கமாக இருந்தன. துப்பாக்கியின் தோட்டாக்கள் தனியாக பளபளப்பாக இருந்தன. சோமசுந்தரத்துக்கு கைகளில் உயர்த்தது. இருந்தும் அவர் தீர்மானத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. அறைக்குள் தாளிட்டு கொண்டு கோயம்புத்தூருக்கு STD போட்டு பேசினார். நாகேந்திரன், நான் சோமசுந்தரம் பேசுகிறேன், உன் ஃபாதர் இல்லா. சொல்லுங்க மாமா, நான் சொன்னதை யோசிச்சு பார்த்தீங்களா? அதை பற்றி பேசத்தான்ப்பா பேசுகிறதுக்கு உன்னை ஃபோனில் கூப்பிட்டேன். உன்னால் பெங்களூருக்கு ஒரு நாள் வந்துட்டு போக முடியுமா? பேச்சு கொஞ்சம் பதட்டமாகத்தான் வந்தது. தாராளமாக, இதுக்கு தான் மாமா காத்திருக்கிறேன். அவன் குரலில் ஆர்வமும் சந்தோஷமும் இருந்தன. இல்லை, நீ வர்ற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன் மாமா? அணுவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான். எப்போ வரேன்னு சொன்னால் உட்லண்ட்ஸில் ரூம் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு எப்போ சௌகரியமோ சொல்லுங்கள், வரேன். நாளைக்கே வரணுன்னாலும் வரேன். வர புதன்கிழமை வாயேன். நிச்சயமா. கொஞ்சம் பணம் கொண்டு வர முடியுமா? ஷூர். எவ்வளோ வேணும்? எத்தனைங்கிறத நீயே தீர்மானிச்சிக்க. அணுவுக்கு ஒரு பரிசு கொடுப்பதாக பிளான். இதுவும் சர்ப்ரைஸ் தான். பணத்துக்கு என்னமாம்மா, தாராளமாக கொண்டு வரேன். எனக்கு அணு கிடைச்சா போதும். நான் செஞ்சது தப்பு தான். உங்ககிட்ட ஒரு வார்த்தை அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். பரவாயில்ல, இப்போ அதை பற்றி பேசி உபயோகம் இல்லை.
சரி, புதன்கிழமை பேசலாம். ஃபோனை வைத்த பின்பு சோமசுந்தரம் யோசித்தார். பேச்சே கிடையாது. நேராக ரூமுக்கு போய் கிட்டத்தில் சுட்டுட்டு, இல்லை முதல்ல அந்த பணத்தை வாங்கிக்கணும். ஒரு சில ரூபாய் நோட்டுகளையாவது அங்கே இங்கே இறச்சிட்டு பணம் காணாமல் போனது மாதிரி, திருட்டு போனது மாதிரி காட்டிட்டு, கை கடிகாரம் முதலான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு, அதுக்கு முன்னால் நான் பெங்களூர்லேயே அன்னைக்கு இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும். அதற்கு என்ன ஏற்பாடு? சோமசுந்தரம் தீவிரமாக திட்டம் தீட்ட தொடங்கிவிட்டார். ராத்திரி அனுபமா கேட்டால், ஏன்பா ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லைம்மா, எதுவும் இல்லையே. இல்லைப்பா, ஒரு மாதிரி பரபரப்பா, எதையோ எதிர்பார்ப்பது போல் நகத்தை கடிச்சு நான் பார்த்ததே இல்லையப்பா. கடிக்கிறேன்னா என்ன? அப்பா அதை மறந்துடுங்கப்பா. மறந்தாச்சுமா. இல்லைப்பா, மறக்கலை. ராத்திரி தூக்கத்தில் எழுந்து லைட்டை போட்டுட்டு யோசிக்கிறீங்க, எழுதுறீங்க. என்னப்பா? ஒன்றும் இல்லைம்மா. அப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி கெட்ட சொப்பனம் தானே? ஆமாம்மா. அப்பா, எதுவும் விபரீதமாக இல்லையே? விபரீதம்னா அப்படி எதுவும் யோசிக்கல தானே நீங்கள்? சோமசுந்தரம் தன் மகளை பார்த்தார். இவளுக்கு என் மனதின் ஒவ்வொரு துடிப்பும் தெரிகிறது, ஒவ்வொரு எண்ண துணுக்கும், ஒவ்வொரு சஞ்சலமும். ஒன்றும் இல்லைம்மா. எதுவானாலும் சொல்லுங்கப்பா, நீங்கள் தான்ப்பா எனக்கு முக்கியம். ஊருக்கு போகிறீங்களாப்பா? ஆமாம்மா. எப்படி தெரியும்? ஏர் டிக்கெட் பார்த்தேன். சோமசுந்தரம் மகளின் பார்வையை தவிர்த்தார். அவள் ஏதோ சந்தேகப்படுகிறாள். ஆனால் அவளிடம் திட்டத்தை பற்றி சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. செவ்வாய்க்கிழமை இரவு சென்னை போவதற்கு டிக்கெட் எடுத்திருந்தார். ராத்திரி 8:30 மணிக்கு ஃப்ளைட்டு. 6 மணி சுமாருக்கு வீட்டிலிருந்து கிளம்பும் முன் தன் மகளிடம் விடை பெற்று கொண்டார். அவளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கலக்கமாக இருந்தது. அனு, ஒன்று மட்டும் நீ புரிஞ்சுக்கமா, நான் என்ன செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்கு தான் செய்வேன், உனக்காக தான் செய்வேன். அந்த பாதகன் நம்ம ஏமாத்தினதுக்கு கடவுள் அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்குறாரா இல்லையா பாரு. அப்போ என்னப்பா இப்படி திடீர்னு ஏன் மெட்ராஸ் போகிறீங்க? ப்ராப்பர்ட்டி ஒன்று ரொம்ப நாளாக லீஸ்லேயே இருக்குமா ராயப்பேட்டையில், அதை விசாரிக்க தான். என்ன ப்ராப்பர்ட்டி? என்கிட்ட நீங்கள் இது வரைக்கும் சொன்னதே இல்லையே. சொல்லியிருக்கேம்மா, கிரானைட் கல்லுங்களை போட்டு வச்சுருக்காங்க ராயப்பேட்டையில், நல்ல மதிப்பு பெறும். அனுபமா அவரையே கண் கொட்டாமல் பார்த்து, அப்பா நீங்கள் பொய் சொல்லலை தானே? இல்லைம்மா. நானும் ஏர்போர்ட் வரவாப்பா உங்களை ட்ராப் பண்ண? தாராளமாக வாயேன். 7 மணிக்கு விமான நிலையத்தை அடைந்த போது அகமதாபாத்தில் இருந்து வரும் அந்த விமானம் சரியான நேரத்தில் வருகிறது என்று தெரிந்த பின் நீ போயிட்டு வாமா என்றார் சோமசுந்தரம். இல்லைப்பா, இருந்துட்டு போகிறேன், எனக்கு வேறு வேலை என்ன இருக்குது? தெரியுதுமா, நான் நிஜமாகவே ஃப்ளைட் ஏறுறேனான்னு பார்க்க செக் பண்ணத்தானே போகிறேன். சேச்சா, அப்படிலாம் இல்லைப்பா. ஆனால் சம்திங் ராங். என்னம்மா? உங்களை இத்தனை பரபரப்பாக நான் பார்த்ததே இல்லைப்பா. பரபரப்பா? ஆமாப்பா. என்னமோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். எனக்கு வேறு கல்யாணம் ஏற்பாடு பண்ண போகிறீங்களாப்பா? அப்படி ஏதாவது கெட்ட என்ன இருந்தால் சொல்லிடுங்கப்பா. ஓ, இதுதான் அவள் சந்தேகமா? சேச்சே, ஒன்றை கேட்காம இனிமேல் நான் எதுவுமே செய்ய மாட்டேம்மா. நீயே பார்த்து ஒரு ஆளை சந்தித்து பிடிச்சி போய் அப்படி ஏதாவது இருந்தால் தான் உன் கல்யாணத்தை பற்றியே பேசுவேன். ஒரு தடவை சூடு போட்டு கொண்டது போதுமா? அப்போ இது என்னப்பா பேக்கெட்டு? அவர் கையில் இருந்த பழுப்பு கவரை பற்றி கேட்டால் அதில் ஒரு துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்தார். ஒன்றும் இல்லைம்மா, இது ஒரு புக் ஷாப்பில் கொடுக்கணும், ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு விமான நிலையத்தில் இருந்த புத்தக கடையில் போய், சங்கர் இந்த பேக்கெட்டை கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க, நான் காலையில் வாங்கிக்கிறேன் என்று கொடுத்தார். புத்தக கடை சொந்தக்காரர் அவருக்கு தெரிந்தவர் புன்னகைத்து, என்ன சார் இப்போல்லாம் நம்ம கடப்பக்கம் வர்றதே இல்லை என்று கேட்டுவிட்டு பதிலுக்கு விசாரப்படாமல் அவர் கொடுத்த பாக்கெட்டை வாங்கி தன் மேஜையின் இழுப்பறையில் வைத்து கொண்டார். நான் இல்லைன்னா மணி இருப்பார், அவர்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன், எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ்பா. அவர் அந்த புத்தக கடையில் நிறைய புத்தகங்கள் வாங்கியிருக்கிறார். திரும்ப மகளிடம் செல்லும்போது சோமசுந்தரம் தன் திட்டத்தின் முழுமையை எண்ணி தானே வியந்து கொண்டார். செக்யூரிட்டியில் துப்பாக்கியை பிடிக்க முடியாது. திரும்ப வரும்போது கையை வீசிக்கொண்டு வரலாம். காலை இங்கு வந்ததும் அதை சேகரித்து கொண்டு உட்லஸ் ஹோட்டலுக்கு போகலாம். தன் தந்தையை செக்யூரிட்டியில் நுழையும் வரை காத்திருந்து விட்டு அவருக்கு டாட்டா காட்டிவிட்டு புறப்பட்ட அனுபமாவுக்கு தந்தையின் நடத்தை மிக வினோதமாகப்பட்டது. சோமசுந்தரம் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இறங்கியவுடன் விசாரணைக்கு சென்று மறுதினம் அதிகாலை ஃப்ளைட்டில் ஷேகர் என்ற பெயரில் ரிசர்வேஷன் இருக்கிறதா என்று பார்த்தார். இருந்தது. நேராக ஏர்போர்ட் அருகில் இருந்த ஹோட்டலில் ரூம் எடுத்துக்கொண்டார்.
ஒரு தினத்துக்கு 900 ரூபாய் அநியாயம் என்று தோன்றியது. ஆனால் அதை பற்றி கவலைப்படலாம் நேரமில்லை. பதிவு செய்யும்போது சோமசுந்தரம் என்ற பெயரிலேயே பதிவு செய்து கொண்டார். களைப்பு அவரை சூழ்ந்து கொள்ள 1 மணி நேரம் தூங்கியிருப்பார். சட்டென்று வியர்த்து எழுந்து விட்டார். டிவி திரையில் கீற்றல்கள் பாக்கியிருக்க அதை அணைத்துவிட்டு விளக்கின் ஒளியில் கண்ணாடியில் ஒரு முறை விரலால் தன்னையே குறிப்பார்த்து கொண்டார். கை நடுங்கிற்று. ஜாக்கிரதை, எங்கேயாவது தப்பாக சுட்டுவிடப் போகிறாய். ஒரு கண்ணை மூடிக்கொண்டு துப்பாக்கியை நேர்படுத்தி மிக அருகே சுட வேண்டும். தோட்டாவிலிருந்து எவ்வகை துப்பாக்கி என்று கண்டுபிடிப்பார்களோ கண்டுபிடிக்கட்டுமே. அதனால் என்ன, நான் தான் சென்னையில் இருக்கிறேனே, பெங்களூரிலே போய் எப்படி சுட முடியும்? கண்டுபிடித்தாலும் என்ன, என் கண்மணியை ஏமாற்றிய கயவனை பழி தீர்த்து கொண்ட திருப்தியுடன் சிறைக்கு போகிறேன். பின் ஏன் இப்படி என் தடயங்களை மறைக்க பிரயத்தனப்படுகிறேன்? தப்பிக்க முடிஞ்சால் நல்லது, இல்லை என்றால் பரவாயில்லை. பர்ஃபெக்ட் கிரைம் என்று எதுவுமே கிடையாது. எல்லா குற்றங்களும் கண்டுபிடிக்கப்படும். ஒரு தினமோ ஒரு வருஷமோ 16 வருஷமோ. உள்ளுக்குள் சோமசுந்தரத்துக்கு செய்ய போகும் காரியத்தின் நியாயத்தை பற்றி எள்ளளவும் சந்தேகமே கிடையாது. கடவுள்தான் இந்த தண்டனையை ஏற்படுத்தி இருக்கிறார். நான் அதை நிறைவேற்றும் கருவி. இந்த துப்பாக்கியை போல. இந்த துப்பாக்கி என்ன பாவம் செய்கிறதா? மறு தினம் அதிகாலை எழுந்தார். ரிசப்ஷனில் சாவியை கொடுத்துவிட்டு மஃப்ளரை மட்டும் சுற்றி கொண்டு வாக் போகிற மாதிரி கிளம்பினார். பெட்ரோல் பங்க் அருகே ஒரு ஆட்டோ பிடித்துக்கொண்டு உள்நாட்டு விமான நிலையம் வந்தடைந்தார். காலை 6 மணிக்கு 5 நிமிடம் இருக்கும்போது போயிங் விமானத்தில் ஏறிக்கொண்டு முதல் வரிசையில் ஒரு சீட்டில் உட்கார்ந்து கொண்டு தீனதந்தியால் தன் முகத்தை மறைத்து கொண்ட போது சுற்றிலும் சக பிரயாணிகளில் யாரும் தெரிந்த முகமாக இல்லாதது அவருக்கு திருப்தியை அளித்தது. ஓட்டல் ரூமை காலி செய்யவில்லை. காரியத்தை முடித்துவிட்டு நேராக பெங்களூரிலிருந்து 10:30 மணி ஃப்ளைட்டில் சென்னை வந்து ஓட்டலறைக்கு திரும்பி விட வேண்டும். 1-2 நாள் இருந்துவிட்டு தான் திரும்ப பெங்களூர். சோமசுந்தருக்கு எல்லாமே திருப்தியாகவே இருந்தது. பெங்களூருக்கு வந்தபோது 6:40. நேராக புத்தக கடைக்கு போனார். திறந்திருந்தது. சங்கரே இருந்தார். குட் மார்னிங் என்று புன்னகைத்து மேஜையின் இழுப்பறையிலிருந்து அந்த பேப்பர் பார்சலை எடுத்து கொடுக்க அதை பதில் புன்னகையோடு வாங்கி கொண்டார். யாருக்கு புத்தகை கடைக்காரனை சாட்சிக்கு கூப்பிட தோணும்? ஆட்டோ ஸ்டாண்டுக்கு நேராக போய் ஒரு ஆட்டோ பிடித்து கொண்டு உட்லண்ட்ஸ் போங்க என்றார். ஆட்டோக்காரன் தன்னை திரும்பி பார்க்கவில்லை என்பதும் அவருக்கு திருப்தியாக இருந்தது. மஃப்ளரால் பாதி முகத்தை மறைத்து கொண்டு குளிரை தவிர்ப்பதை விட முகத்தை மறைப்பதில் குறிக்கோள். உட்லண்ட்ஸ் வந்து இறங்கிய போது அதன் ரிசப்ஷனுக்கு சென்று அங்கிருந்த இளைஞரை கேட்டார். எஸ் சார், மிஸ்டர் நாகேந்திரன் வந்திருக்கிறாரு. ரூம் நம்பர் 417. இந்த எதிர லிஃப்ட் இருக்குது. யூ ஆர் வெல்கம். அந்த இளைஞன் கூட அவரை ஏறிட்டு பார்க்கவில்லை. இத்தனை முகங்களில் அவரை அடையாளம் வைத்துக் கொள்வதில் நிச்சயம் சிரமப்படுவான். லிஃப்ட் வந்தபோது காலியாக இருந்தது. உள்ளே நுழைந்து கதவு மூட காத்திருக்கும் போது கொஞ்சம் மனதில் படபடப்பு. மற்றொரு பிரயாணி ஓடி வருவதற்குள் அதன் கதவை மூடிக்கொண்டு விட்டது. சாதாரண நாட்களில் அதன் கதவு திறந்திருக்கும் பொத்தானை இயக்கி நிறுத்தி காத்திருப்பார். இன்று தனியாகவே லிஃப்டில் பிரயாணம் செய்ய விரும்பினார். திரும்ப வரும்போது படிகளில் மெல்ல நிதானமாக அவசரப்படாமல் வரலாம். இது கடவுள் செயல்தான். இல்லையென்றால் சென்னையிலிருந்து இந்த பெங்களூர் லிஃப்ட் வரை ஒருத்தருமே என்னை கவனிக்கவில்லையே. எல்லாருமே முன்கூட்டியே ஒரு மாயக்காரன் ஏற்படுத்தியது போலல்லவா நடக்கிறது. நானும் சேர்ந்து இந்த தெய்வீக திட்டத்தில் எங்கே போகிறேன்? 417 இருந்த ஒரு சீருடை சிப்பந்தி காஃபி கோப்பையுடன் வெளிப்பட சட்டென்று முகத்தை அந்த பக்கம் திருப்பி கொண்டு வெளியே பார்த்தார். அவன் கடந்ததும் காரிடாரில் யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டு மெல்ல 417 எண் கொண்ட அறையின் கதவை அடைந்து மணி பொத்தானை அழுத்தினார். யாரு என்று குரல் கேட்டது. நான் தான், சோமசுந்தரம். 1 மினிட் சார். காத்திருந்தார். 1 செகண்டு, 2 செகண்டு. தன் சட்டைக்குள் பொதிந்திருந்த அந்த பழுப்பு பொட்டலத்தை தொட்டு பார்க்க உள்ளங்கை இத்தனை காலையில் ஏன் இப்படி வியர்க்கிறது? நிதானம் நிதானம். இதுவரை அப்பழுக்கில்லாமல் வந்து விட்டாய். இன்னும் ஒரே ஒரு செயல், ஒரு அழுத்தம், ஒரு விரல் போதும். சட்டென்று கதவு திறந்தது. நாகேந்திரன் லேசான மல் ஜிப்பாவும் பட்டு லுங்கியுமாக தோன்றினான். ஹலோ சார், எப்போ வந்தீங்க? சோமசுந்தரம் மெஷின் போல இப்போ தான் என்றார். வாங்க சார், உட்காருங்க. உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆச்சரியம்.
சோமசுந்தரம் தன் மார்போடு பத்திரப்படுத்தியிருந்த பொட்டலத்தில் கை வைத்து துப்பாக்கியை எடுத்து நேராக 3 அடி தூரத்தில் அவன் மார்பில் மேல் குறியை வைத்து தன் ஆள் காட்டி விரலால் அதன் விசை மேல் வைத்து அசங்காமல் ஆடாமல், ஏண்டா பொய் சொல்லி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? 2 பொண்டாட்டிலாம் சாதாரணமா உனக்கு? ஏண்டா? அவன் கண்களில் மிரட்சி தோன்ற அந்த காட்சியின் தீவிரம் அனைத்தும் அவனுக்கு உரைக்க, வெயிட் அ மினிட் மாமா, மாமா வெயிட் அ மினிட், சம் மிஸ்டேக், தப்பாயிடுச்சு மாமா, மை காட், அனுபமா. அனுபமாவா? தன் பெண்ணினுடைய பேரை கேட்டதும் அவர் தயங்கினார். அந்த அறையின் பாத்ரூமிலிருந்து கதவு சட்டென்று திறக்க அனுபமா வெளிப்பட்டாள். உடனே அந்த பரபரப்பான நிலைமையை உணர்ந்து கொண்டு, அப்பா போடுங்க, கீழே போடுங்க துப்பாக்கியை, என்ன இது என்று அவள் கிரீச்சிட்டாள். அந்த அலறலில் சோமசுந்தரத்தின் கவனம் சற்றே கலைய நாகேந்திரன் சுதாரித்து கொண்டு அவர் கை மேல் பாய்ந்து துப்பாக்கியை பிடுங்கி விட்டான். விடு, என்ன கொடு, அதை நான் சுடணும், நான் உன்னை சுடணும், இந்த சண்டாளனை, இந்த கிராதகனை. அப்பா, இந்த சண்டாளன், இந்த கிராதகன் இப்போ நிஜமாகவே உங்களுக்கு மருமகனாக மாறியாச்சு. என்ன அனு, நீயே சொல்லு அனு. அனுபமா, அப்பா அவரை கணவராக மறுபடியும் ஏற்றுக்கிட்டேன், அவரை கொன்னுடாதீங்க, நான் இவரை ஏற்றுக்கிட்டேன்ப்பா. சோமசுந்தரம் பிரமித்து போய், ஏம்மா ஏன் என்றார். இல்லைன்னா நீங்கள் அவரை கொன்னுட்டு மாட்டிப்பீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா. கதை நிறைந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.